ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 16வது வசனம். ரோமன்ஸ் 10 chapter 16th verse. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். அம்மையாலே இந்த மெய்யான சுவிசேஷத்தை கேட்ட அநேக மக்கள் கீழ்ப்படியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். தேவன் வல்லமையாய் தம்முடைய பலத்த கரத்தை கொண்டு அவர்கள் மத்தியிலே அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் தேவனுடைய வார்த்தையை தாமே அந்த மக்கள் கேட்கவும் பார்க்கவும் உதவி செய்தார். The Lord bless the people of Israel with all signs and wonders and to hear God's word. But most of them didn't obey. ஆனால் அவர்களில் அநேகர் கீழ்ப்படியவில்லை. ஆகவே அதை குறித்து இந்த இடத்தில் எழுதுகிறார். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா இதை குறித்து, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். For Elias saith, Lord, who hath believed our report. உன்னதமான இந்த தேவ சத்தியம் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்ததான மேலான சத்தியம். உன்னதமான தெய்வ குமாரன் இந்த உலகத்திலே வந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து மீட்டு சம்பாதித்த இந்த ரட்சிப்பின் செய்தியானது அநேகருக்கு இனிமையானதாய் காணப்படவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய உண்மையான காரியமானது மனநிலை இல்லை. Many people didn't obey God's voice, the gospel. So many years back Isaiah has written this. ஏசாயா அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக விதமாக எழுதுகிறார். அம்மையாலே இன்றைய கிறிஸ்தவர்களும் கூட அந்த நாட்களின் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒத்தவர்களாகவே இருக்கிறார்கள். நோ டிஃப்ரென்ஸ். மெய்யாலுமே அன்றைய இஸ்ரவேல் மக்கள் விதமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருந்தோம். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதைப் போலவே இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும் அதற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க மனதற்றவர்களாய் வாழ்கிறவர்களாகவே இருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஏன்? அவருடைய வாழ்க்கையில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. Hebrews 4 chapter 2nd verse. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவள் கேட்ட வசனம் அவளுக்கு பிரயோஜனப்படவில்லை. For unto us was the gospel preached, as well as unto them, but the word preached did not profit them, not being mixed with faith in them that heard it. அருமையானே, என்ன ஒரு பரிதாபமான நிலை! அவளுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று பார்க்கிறோம். The word which gives life, ஜீவனை கொடுக்கிற வசனங்கள். The word brings forth such a revolutionary change in the life of a man. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு உன்னதமான ஒரு மாற்றத்தை உண்டாக்குற சத்தியம் அவளுக்கு பிரயோஜனப்படவில்லை. It didn't profit them. I don't know, dear people, when you hear God's word, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படுகிறதா? உடைய வாழ்க்கையை பாதிக்கிறதாய் காணப்படுகிறதா? அந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தை சந்திக்கிறதாய் காணப்படுகிறதா? அந்த வார்த்தை மனந்திருந்தலுக்குள்ளாக உன்னை வழிநடத்துகிறதா? Does the word meets your heart? Does the word brings repentance in your heart? Oh dear people, many people, they don't really are profited. அநேக மக்கள் உண்மையாலுமே அவனுடைய வார்த்தையினால் பிரயோஜனப்படுவதில்லை. Today's Christians is absolutely the same people of Israel. இன்றைய கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேல் மக்களை போன்றவர்களாகவே இருக்கிறார்கள். The ditto.
வேறொரு வித்தியாசம் இல்லாதவர்களைப் போல காணப்படுகிறார்கள். God speaks to them again and again. ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். They have got the privilege of God's great things of God. தேவனுடைய உன்னதமான காரியங்களை கேட்கக்கூடிய சலாக்கியங்களை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். But it is not profiting them. அது அவருடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இல்லை. Why? ஏன்? They don't really understand that this is God's word. இது தேவனுடைய வார்த்தை என்பதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. They take it granted. அவர்கள் ஏதோ ஒரு வழக்கமான ஒரு காரியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். It has become almost a ritual to them. ஏறக்குறைய அவர்களுக்கு ஒரு சடங்காச்சாரமாய் போய்விட்டது. Going to the church, singing songs and hearing God's word is a tradition for so many Christians today. ஆலயத்துக்கு போவதும் பாடுவதும் அவருடைய வார்த்தை கேட்கதும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு பாரம்பரியம். The hearts are not broken. இருதயம் உடைபடுவதில்லை. Oh, it is God's word. இது தேவனுடைய வார்த்தை. God is speaking to me. தேவன் என்னோடு கூட பேசுகிறார். Oh dear people, we see in some places in the Bible, வேதத்தில் சில இடங்களில் பார்க்கிறோம், when they hear God's word they tremble. தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவர்கள் நடுங்கினார்கள். In the early days of Christians, ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவர்கள், even among the days of reformers, சீர்திருத்தவாதிகளின் காலங்களில், when they heard God's word, தேவனுடைய வார்த்தையை கேட்ட பொழுது they were trembling. நடுங்கினார்கள். When Jonathan Edwards was preaching God's word in Northampton, in அமெரிக்காவில் நார்த்தாம்ப்டன் என்ற இடத்துல ஜோனத்தான் எட்வர்ட் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது, sinners in the hands of an angry God, ஒரு பாவி தேவனுடைய கோபமான கரத்தில் இருக்கிறவன் என்பதை குறித்து பேசின பொழுது, a sinner in the hands of an angry God. Oh, people tremble. ஜனங்கள் விதமாக நடுங்கினார்கள். Oh dear people, they were holding on the pillars and they were hanging. தூண்களை பிடித்து கொண்டு தொங்கினார்கள். Where are such things today? விதமான காரியங்கள் இன்றைக்கு எங்க? It's all disappeared. எல்லாம் மறைந்து விட்டது. Because the same gospel is preached. அதே சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். But the word preached did not profit them, not being mixed with faith in them that heard it. அதை கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல். I tell you, dear friend, the word of God is preached to you every week, but you sit in the church without faith. ஆனால் நீ ஆலயத்தில் விசுவாசம் இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். Because you don't have faith, the word of God doesn't have value for you. நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கிறதுனால அவருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில விலை மதிப்புள்ளதாக இல்லை. You could not believe it. அதை உன்னால நம்ப முடியவில்லை. What a sad situation you are. நீ இவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில் இருக்கிறாய். Oh, the people of Israel, இஸ்ரவேல் மக்கள், oh, the same people of Israel are nothing but the Christians today. அந்த இஸ்ரவேல் மக்கள் வேற யாரும் இல்லை. Oh, I could see today the same people. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். Yes, Moses was a meek man. மோசே அவிதமான ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதன். But they could tempt him and made him to get irritated. அவ்வளவு சாந்தமுள்ள ஒரு மனுஷனையே அவள் கோபப்படுத்தி செயல்படும்படியாக அந்த மக்கள் செய்தார்கள். I tell you, unless a servant of God has got patience with the congregation and the people like you, ஒரு போதகன் தன்னுடைய சபை மக்கள் அல்லது உங்களை போன்ற மக்களிடத்தில் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால்,
I tell you, he can't be a true servant of God. அவன் ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இருக்க முடியாது. It's impossible, dear people. முடியவே முடியாது. Because like Moses, he has to lead the people through wilderness. These churches and the people are coming to the church. ஆலயத்துக்கு வருகிற மக்களை வழிநடத்தக்கூடிய இவ்விதமான மக்களை வனாந்தரத்தில் வழிநடத்துவதைப் போல ஒரு ஊழியக்காரன் வழிநடத்துகிறான். But he needs a lot of patience. உனக்கு பொறுமை தேவை. If you call yourself a preacher, ஒரு போதகன் என்று நீ உன்னை அழைத்துக் கொள்வாயானால், I tell you, dear friend, you need patience. உனக்கு பொறுமை தேவை. The Lord Jesus said, I meek and lowly. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். Unless a preacher has got such quality of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் அவிதமான தன்மைகளை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், he can't be a true preacher, I tell you, dear people. அவன் ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இருக்க முடியாது. These people heard God's word. தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். But they heard it with unfaith. ஆனால் அவிசுவாசத்தோடு கேட்டார்கள். How many years you are coming to this church? எத்தனை வருஷங்கள் அவனுடைய வார்த்தை இந்த ஆலயத்துக்கு வருகிறாய்? How many years you are hearing God's word in this place? இந்த இடத்தில் அவனுடைய வார்த்தை எத்தனை வருஷம் நீ கேட்கிற? But why your life is not being blessed? ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவில்லை. I don't say the blessings of the world, the உலகத்தின் ஆசீர்வாதங்களை சொல்லவில்லை. A soul is not blessed with the presence of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு பிரசன்னத்தோடு உன்னுடைய ஆத்துமா ஆசீர்வதிக்கப்படவில்லை. You don't have a living relationship with God. இந்த தேவனோடு உண்மையான தொடர்பு உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. You are too far from God. தேவனுக்கு மிக தூரமாய் நீ காணப்படுகிறாய். Why? Because you don't have faith in your heart. என்று கேட்டால் உன்னுடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லை. In Hebrews 11th chapter 8th verse, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில், by faith Abraham, when he was called to go out into a place which he should after receive for an inheritance, obeyed, and he went out not knowing whither he went. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். By faith Abraham, விசுவாசத்தினாலே ஆபிரகாம். அம்யானோலே, can God say by faith so and so? விசுவாசத்தினாலே இந்த மனிதன், விசுவாசத்தினாலே உன்னுடைய பெயரை ஆபிரகாம் என்ற இடத்துல சொல்ல முடியுமா? That is faith. அது விசுவாசங்க. தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது, when he was called to go out into a place which he should after receive for an inheritance, he didn't ask God. தேவனை கேட்கவில்லை. Lord, which place would you like me to take? ஆண்டவரே, இந்த இடத்திற்கு என்னை அழைத்து போகும்படியாக நீ விரும்புகிறேன். He didn't ask it. அதை கேட்கவில்லை. Because he believed God. தேவனை விசுவாசித்தான். He knew God. தேவனை அறிந்திருந்தான். He knew that God will take him to the best of the places. மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு போவார் என் தேவன் என்பதை அறிந்திருந்தான். He trusted God. தேவனை விசுவாசித்தான். How much of bargains are there among Christians today? The people of Israel. இன்றைய இஸ்ரவேல் மக்களான கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு எவ்விதமான பேரம் இருக்கிறது. Lord, if you bless me, I will follow you. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை நான் பின்பற்றுவேன். Oh God, if you give me this and that, ஆண்டவரே நீர் இதையும் அதையும் கொடுப்பீரானால் I will follow thee, oh God. ஆண்டவரே, நான் பின்பற்றுவேன். How much of bargains are there in the hearts of today's Christians, the people of Israel? எவ்வளவாக இன்றைய கிறிஸ்தவர்கள் மத்தியில், இஸ்ரவேலின் மக்களாகிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறது.
But Abraham didn't ask that. ஆபிரகாம் அதற்கு கேட்கவில்லை. Bible says, வேதம் சொல்லுகிறது, obeyed, கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். He went out not knowing whether he went. Dear people, this is the Christian life. இதுவே உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. You trust God. நீ தேவனை விசுவாசிக்கிறாய். You trust the goodness of God. தேவனுடைய நன்மையை விசுவாசிக்கிறாய். You trust God that He will do the best for you. உனக்காக சிறந்ததை செய்வார் என்று விசுவாசிக்கிறாய். You trust this God that the one who gave Himself, He'll give. Will He not give the rest? தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்த, மிகச்சிறந்ததை கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் கூட கொடாதிருப்பது எப்படி? Oh, what a pity you are in. நீ எவ்வளோ பரிதாபமான நிலையில் இருக்கிறாய். Oh dear people, repent, மனம் திரும்பு. Repent of your unfaithfulness. உண்மையில்லாத தன்மைக்காக மனம் திரும்பு. Repent of your unfaith, அவிசுவாசத்துக்காக மனம் திரும்பு. Repent of your evil wicked nature, உடைய பொல்லாத சுபாவம் தன்மைகளுக்காக மனம் திரும்பு. Repent of your disobedience, உடைய கீழ்ப்படியாமைக்காக நீ மனம் திரும்பு. Because the Bible says, Romans 2:8, வேதம் ரோமருக்கு 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லுகிறது. Romans 2:8, but unto them that are contentious and do not obey the truth, but obey unrighteousness, indignation and wrath. சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ ஒக்கர கோபாக்கனை வரும். That are a contentious, சண்டைக்காரர். Who are these people? Fighting with God. தேவனோடு சண்டை போடுகிறவர்கள். Are you fighting with God? தேவனோடு நீ சண்டை போடுறியா? When God called Saul, Saint Paul, தேவன் சவுலாகிய பவுலை அழைத்த பொழுது, or you are kicking against, you are fighting against me, எனக்கு எதிராய் போராடுகிறாய். You fight against me, எனக்கு எதிராய் சண்டையிடுகிறாய். Oh dear people, I tell you, you are fighting with God today. இன்றைக்கு தேவனோடு நீ சண்டை போடுற. How much the word of God is prevailing in your life by His abundance of grace and mercy. உடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எவ்வளோ தேவனுடைய வார்த்தையினோடு கூட போராடுகிறது. But you fight against God. தேவனுக்கு எதிராக நீ யுத்தம் பண்ணுகிறாய், கலகக்காரராக இருக்கிறாய். You are a rebellious man, you are a rebellious generation. கலகம் பண்ணுகிற சந்ததியாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். Bible says, do not obey the truth, but obey unrighteousness. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ indignation and wrath, ஒக்கர கோபாக்கனை வரும். I tell you, dear people, if you don't really yield to God today, இன்றைக்கு தேவனுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், if you are not willing to walk in this path of God's gracious way, ஆண்டவருடைய கிருபையின் வழியில் நடக்கும்படியாக உடைய வாழ்க்கையில நீ விரும்பவில்லை என்றால், I tell you, you choose indignation and wrath. உக்கர கோபாக்கனை நீ தெரிந்து கொள்கிறாய். You choose your own destruction. உடைய சொந்த அழிவை நீயே தெரிந்து கொள்கிறாய். You choose your own condemnation. உன்னுடைய ஆக்கினை தீர்ப்பை நீயே தெரிந்து கொள்கிறாய். Oh dear people, what is the cause of such things? What is the cause of unfaith in the hearts of people? ஜனங்களுடைய இருதயத்தில் இருக்கும்படியான அவிசுவாசத்தினுடைய காரணம் என்ன? Why? In Romans 10:3 the Bible says, ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது,
for they being ignorant of God's righteousness, and going about to establish their own righteousness, have not submitted themselves unto the righteousness of God. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். Why they don't submit unto the righteousness of God? ஏன் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள்? They are being ignorant of God's righteousness. தேவ நீதியை அறியவில்லை. What is this? அப்படின்ற என்ன? What is meant by they are ignorant of the righteousness of God? தேவ நீதியை அறியாதவர்கள் என்றால் என்ன? They don't know the sacrifice of the Lord Jesus Christ personally in their lives. அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறவர்களாக இல்லை. The cross is just a symbol. சிலுவை என்பது அவர்களுக்கு ஒரு அடையாளம். Just like people hanging the cross around their necks, தங்களுடைய கழுத்தை சுற்றி அணிந்திருக்கிற ஒரு சிலுவை சின்னத்தை போல, cross is nothing but a symbol. சிலுவை என்பது ஒரு சின்னம். They don't have the real implication of it in their lives. அவருடைய வாழ்க்கையில் அதனுடைய எந்த விதமான தாக்குதலுக்கு உட்படவில்லை. They could not understand the great love of the cross of the Lord Jesus Christ on the cross. அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினதை விளங்க முடியவில்லை. They despise God's love. தேவனுடைய அன்பை புறக்கணிக்கிறார்கள். I tell you dear people, sometimes when I think, நான் சில சமயம் நினைக்கிறது, why is such a horrible hell? ஏன் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நரகம்? Because they despise the very God's love. இந்த ஆண்டுடைய அன்பையை புறக்கணிக்கிறார்கள். Are you one among them? அவர்களில் ஒருவராக நீ இருக்கிறாயா? Examine yourself. உன்னை நீ ஆராய்ந்து பாரு. Oh dear people, தேவ நீதியை அறியாமல், not knowing, ignorant of God's righteousness, தேவனுடைய நீதியை அறியாமல். What a pity it is. என்ன ஒரு பரிதாபமான நிலை. Oh dear people, if you are people with full of ignorance of God's righteousness, தேவனுடைய நீதி அறியாமல் வாழுகிற மக்களாக இருப்பீர்களானால், oh unto you, ஐயோ உனக்கு ஆக்கினை தீர்ப்பு. Oh Lord, deliver such people. அவிதமான மக்களை ஆண்டவரே விடுதலை ஆக்கும். Why should they go to the hell in spite of all the provisions that they have in their lives? ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ சிலாக்கியங்களை பெற்றவர்களாய் காணப்பட்டோம், ஏன் அவருடைய வாழ்க்கையில் விதமாக நரகத்துக்கு போக வேண்டும்? Oh Lord, won't you have mercy upon these people? ஆண்டவரே, இந்த மக்கள் பேரில் நீர் இரக்கமாய் இருக்க மாட்டீரா? Why the hearts are so hard? ஆண்டவரே, ஏன் இருதயங்கள் இவ்வளோ கடினமாக இருக்கிறது? I could not understand why the hearts of these people are unbroken. ஆண்டவரே, ஏன் விதமான மக்களுடைய இருதயங்கள் உடைபடவில்லை? Why it is so hard? ஏன் இவ்வளோ கடினமாக இருக்கிறது? Why Lord you allow them in spite of these privileges to go to hellfire? இவ்வளோ சிலாக்கியங்களை பெற்று நரகத்துக்கு போகும்படியாக நீர் ஏன் அவர்களை அனுமதிக்கிறீர்? Probably it would have been better if they were not born. ஒருவேளை ஆண்டவரே அவள் பிறக்காதிருந்திருப்பாரால் நலமாக இருக்கும். It would have been better if they would not have come to this church. ஒருவேளை இந்த ஆலயத்துக்கு அவர்கள் வராதிருந்திருப்பார்களால் நலமாக இருக்கும். Probably the punishment may be little less. ஒருவேளை ஆக்கினை கொஞ்சம் குறைவாக கூட இருக்கும். Oh Lord, have mercy. ஆண்டவரே, நீர் இரக்கமாயிரும். Dear people, the Bible says, not only ignorant of God's righteousness,
தேவனுடைய நீதியை நிலைநாட்டாமல் போனது மாத்திரமல்ல, going about to establish their own righteousness. தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். They want to establish their own righteousness. தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். They say that I am all right. We are all right. நாங்கள் சரியா இருக்கிறோம். We are God's children. தேவனுடைய பிள்ளைகள். We will surely go to heaven. நாங்கள் நிச்சயமா மோட்சத்துக்கு போவோம். Are you a person who want to establish your own righteousness? உன்னுடைய நீதியை நிலைநாட்ட நீ பார்க்கறியா? I tell you, a true righteous man will never establish his own righteousness. ஒரு உண்மையான நீதிமான் தன்னுடைய நீதியை நிலைநாட்ட அவன் பார்க்க மாட்டாங்க. He will establish God's righteousness in his life. அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய நீதியை நிலைநாட்ட பார்ப்பான். He will be thankful God for God's righteousness which is earned by the Lord Jesus Christ on the cross. சிலுவையின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அந்த நீதிக்கு அவன் நன்றி கடன் பட்டவனாக இருப்பான். He will be thankful every day, every minute for that. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துக்கு அது அவன் நன்றியுள்ளவனாய் காணப்படுவான். Dear people, that is God's righteousness. அதுதான் தேவனுடைய நீதி என்பது. How about you today? உடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் காணப்படுகிறாய்? A person who wants to establish God's righteousness in his life. தேவனுடைய நீதியை தன்னுடைய வாழ்க்கையில் நிலைநாட்ட விரும்புகிற ஒரு மனிதன் is a man who is a broken one. உடைபட்டவன். His heart will be always be broken. அவருடைய இருதயம் எப்போவுமே உடைபட்டு இருக்குங்க. His prayer will always be, Lord have mercy upon me. அவருடைய ஜெபம் எப்பொழுதும் ஆண்டவரே பாவியாக மேல் கிருபையாயிரும். வேதனை உண்டாக்கின வழிகள் இடத்துல உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் நடத்தும். Is there anything which grieves your heart? Deliver me from that and lead me in righteousness. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். O Lord, keep me away from presumptuous sins and let them not have a rule over me. ஓ அருமையானவர்களே, உண்மையான நீ தேவ நீதியை நிலைநாட்டுகிற ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு என்பது எவ்வளவு உண்மையாண்டு. ஆனால் எவ்வளவாக இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் விதமாக தேவ நீதிக்கு கீழ்ப்படிய நீ மறுக்கிறாய். உன்னுடைய நீதியை நிலைநாட்ட விரும்புகிறாய். You don't want to obey God's righteousness, but you want to establish your own righteousness. Oh, for such a people, St. Paul rebukes. விதமான மக்களுக்கு பவுல் விதமான கடிந்து கொள்ளுதலை கொண்டிருக்கிறார். The people of Galatians, கலாத்திய மக்கள், yes, they left of God's righteousness. தேவனுடைய நீதியை விட்டு they wanted to establish their own righteousness. தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்ட பார்த்தார்கள். Galatians 3rd chapter 1st verse. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், O foolish Galatians, who hath bewitched you, that ye should not obey the truth, before whose eyes Jesus Christ hath been evidently set forth, crucified among you. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதியட்சமாய் உங்களுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. Christ hath been evidently set forth, crucified among you. அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த இயேசு கிறிஸ்து பிரதியட்சமாய் தன்னை வெளிப்படுத்தினாரே. How could you turn out to the way of establishing your own righteousness? எப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சுயநீதியை நிலைநாட்டும்படியாக திரும்பினீர்கள்? ஓ foolish Galatians, புத்தியில்லாத கலாத்தியரே, I tell you, dear people, your days are numbered.
உடைய நாட்கள் கணக்கிடப்பட்டிருக்கிறது. I don't know how long you will live and I will live. நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்வீர்கள், நான் எவ்வளோ நாள் வாழ்வேன் தெரியாது. No dear people, we don't know, நமக்கு தெரியாது. But today is the day of salvation. இன்றைய இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். Now is the day, time of God's grace. Don't harden your heart like the people of Israel. இஸ்ரவேல் மக்களைப் போல உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே. God said, oh this stiff-necked people, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். I tell you dear people, today's Christians are stiff-necked people. இன்றைய கிறிஸ்தவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். Like the people of Israel, இஸ்ரவேல் மக்களைப் போல. No difference at all. Only few people will get into heaven. சிலர் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போவார்கள். Among almost 10 lakhs of people, 10 லட்சம் மக்கள் மத்தியில் only 2 people entered into heaven. 2 பேர் மாத்திரம்தான் பரலோகத்தில் பிரவேசித்தார்கள். Don't think that many people will go to heaven who are called themselves Christians. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் பரலோகத்துக்கு போவாங்கன்னு நினைக்காதீங்க. Never. Oh, the people of Israel, as an example, we are to be warned. அவர்களைப் போல நாம் தாம் எச்சரிக்கப்படுகிறோம். Oh dear people, they left off the crucified Jesus. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவர்கள் விட்டுவிட்டார்கள். Why? When you come to the cross of Jesus, இயேசுவின் சிலுவை அண்டை வரும் பொழுது, you have to humble. உன்னை நீ தாழ்த்த வேண்டும். Yes, without humility, தாழ்மை இல்லாமல் no Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. Without humility, there is no benefit of the cross. தாழ்மை இல்லாமல் கிறிஸ்துவின் சிலுவையின் பிரயோஜனத்தன்மை இல்லை. Absolutely, probably you may live 70 years, 80 years, 90 years, calling yourself Christians and going to hellfire. 70, 80, 90 ஆண்டுகள் கூட நீ வாழலாம். ஆனால் உடைய வாழ்க்கையில் நரகத்துக்கு போகலாம். என்ன ஒரு பரிதாபமான நிலை என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது, ஐயோ, what a terrible thing it is. Oh God, what a terrible thing it is. ஆண்டவரே, இது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறதே. 1 Peter 2nd chapter 8th verse. 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். And a stone of stumbling and a rock of offense, even to them which stumble at the word, being disobedient, whereunto all also they were appointed. Oh, instead of being blessed by the death of Christ, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட வேண்டியவர்களுக்கு the same cross, the same Jesus who died on the cross, அதே சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து a stumbling block, இடறுதற்கான கல்லாக போய்விட்டார். Oh, I am afraid. நான் பயப்படுறேன். Is this Christ a savior to you? இந்த கிறிஸ்து உனக்கு இரட்சகராக இருக்கிறாரா? Or else a stumbling block for your pride. உன்னுடைய பெருமைக்கு இடறுதல் கல்லாக இருக்கிறாரா? I tell you dear friend, for a person who is humble, தாழ்மையுள்ளவர்களுக்கு there is life, ஜீவன் இருக்கிறது. But the same cross and அதே சிலுவை, the same Savior on the cross, சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து a stumbling block, இடறுதற்கான கல்லாக. I tell you dear friend, is this Christ, the crucified Christ, சிலுவையில் அறையுண்ட இந்த கிறிஸ்து, is he your Savior, உடைய இரட்சகராக இருக்கிறாரா?
The one who takes away your sins, உன்னுடைய பாவங்களை நீக்கி போடுகிறவராக இருக்கிறாரா? The one who makes you righteous, உன்னை நீதிமானாக்குகிற இவர்தாமே. Is he a stumbling block to you? உனக்கு எழுதற்கான கல்லாக இருக்கிறாரா? ஐயோ, oh dear people, if Christ is a stumbling block in your lives for your establishment of your own righteousness, உடைய சொந்த நீதியை நிலைநாட்டுகிற உனக்கு அவர் ஒரு இடருக்கான கல்லாக இருப்பாரானால், ஓ unto you dear friend, உனக்கு ஐயோ. ஓ unto you my dear brother or sister, அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு ஆக்கினை என்பதை தவிர வேறொன்றில்லை. Oh, I am so afraid, because the later part of the Bible, the word says, அது பின்னால் போய் அது வசனமான சொல்லு, அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். Whereunto also they were appointed. Oh, what a sad thing it is. என்ன ஒரு வருத்தமான, they are appointed so that they may be disobedient. கீழ்ப்படியாமல் போகும்படியாக அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Oh dear friend, oh what could I say? If we are an appointed person for disobedience by God, who can change it? தேவனால நீ கீழ்ப்படியாம போகும்படியான நபராக நியமிக்கப்பட்டிருப்பாரானால் அதை யார் மாற்ற முடியும்? Who can change it? யார் மாற்ற முடியும்? No preacher can change it. எந்த ஒரு பிரசங்கியும் மாற்ற முடியாது. Oh dear people, examine yourself. உன்னை நீ ஆராய்ந்து பார். These days God is speaking to you explicitly. ஆண்டவர் இந்த நாட்களிலே தெளிவாக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். What God speaks to me, I speak to you. ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், அதைத்தான் நான் பேசுகிறேன். What God blesses my heart with His word, தம்முடைய வார்த்தையினால எதை கொண்டு என்னுடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கிறாரோ, I reflect that same thing. அதை நான் பிரதிபலிக்கிறவனாகவே காணப்படுகிறான். Nothing else, dear people, வேற ஒன்றுமே இல்லைங்க. Hebrew 5th chapter, I would like to finish. Hebrew 5th chapter 9 and 10. எபிரேயர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். And being made perfect, He became the author of eternal salvation, and to all that obey Him. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. Oh, this Jesus Christ, இந்த ரட்சகர், after He was made perfect, பரிபூர்ணரான பின்பாக, after His death and resurrection, அவர் தாமே மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக, He became the author of eternal salvation, நித்திய ரட்சிப்புக்கு காரணராகி நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணரானார். The salvation, eternal salvation, நித்திய ரட்சிப்பு, so great a salvation, இவ்வளவு பிரதான ரட்சிப்பு. Oh, Bible says He is the author of it. அவர் தான் காரணர். He is the author of eternal salvation. The Lord Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நித்திய ரட்சிப்புக்கு காரணராக இருக்கிறார். 10th chapter, 10th verse, called of God, and I praised after the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். The high priest. Oh dear people, the Lord Jesus Christ is the high priest. Oh dear people, He is the high priest, pleading for His children. தன்னுடைய மக்களுக்காக மன்றாடுகிற பிரதான ஆசாரியர். I tell you, it is God who is pleading with you. தேவனோடு கூட மன்றாடுகிறார். The Spirit of God pleads with you. பரிசுத்த ஆவியானோடு கூட மன்றாடுகிறார். But how will you respond? அதற்கு நீ எப்படி பதிலளிக்க போகிறாய்? The days are passing by.
காலங்கள் கடந்து போகிறது. நியூ இயர் கேம், புது வருஷம் வந்துருச்சு. பட் so many days have already gone. அநேக நாட்கள் கழிந்து போய்விட்டது. What guarantee is there that you will complete 21? 21வது வசனத்தை, வருடத்தை நீ முடிப்பாய் என்பதை குறித்து என்ன நிச்சயம் இருக்கிறது? But now is the time. ஆனால் இப்பொழுதே அனுக்கிரக காலம். Now is the day of salvation. இப்பொழுதே அனுக்கிரக நாள். Do you want God to bless you? தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறாயா? Leave off all your pride. பெருமையெல்லாம் விட்டுடு. Never try to establish your righteousness. உன்னுடைய நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படாத. Your righteousness is like filthy rags. உன்னுடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. God wants to give you the beautiful righteousness. அழகான நீதியை தரிக்க விரும்புகிறார். The righteousness of salvation. நீதியின் சால்வையை தரிப்பிக்க விரும்புகிறார். He delights in, அதில் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். But will you humble? உன்னை தாழ்த்துவையா? Do you want to get it? அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? Do you have a longing for that? அதற்கான ஒரு வாஞ்சை இருக்கிறதா? Tell God, தேவனிடத்தில் சொல்லு, Lord, I want this robe of righteousness in this new year. ஆண்டவரே, இந்த நீதியின் சால்வை எனக்கு இந்த புதிய ஆண்டில் தாரும். Take away my filthy rags, my own righteousness. ஆண்டவரே, என்னுடைய சொந்த நீதிங்கிற அழுக்கான கந்தையை நீர் எடுத்து போடும். Clothe me, Lord, with this robe of righteousness. ஆண்டவரே, இந்த நீதியின் சால்வையினால என்னை தரிப்பித்தருளும். Oh dear people, let us cry unto God. தேவனிடத்தில் நம்ம கதறுவோம். How long will we live for this world, for the perishing world? இந்த உலகத்துக்காக, அழிந்து போகிற உலகத்துக்காக எவ்வளோ நாள் வாழ்ந்து கொண்டே இருப்போம்? How long will this world has the priority in our lives? எவ்வளோ காலத்துக்கு இந்த உலகம் முதல் முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்? Is Christ your priority? இயேசு கிறிஸ்து உன்னுடைய முதலாவதாக இருக்கிறாரா? முக்கியத்துவமானவராக இருக்கிறாரா? Seek ye first the kingdom of God and His righteousness. தேவனுடைய நீதியும் தேடுங்கள், முதலாவது தேடுங்கள். அப்பொழுது then all things will be added unto you. எல்லாம் கூட கொடுக்கப்படும். When you seek all the rest of the things, நீ மற்றெல்லாம் தேடிக்கொண்டிருப்பாயானால் you will lose the righteousness of God. தேவனுடைய நீதியை இழந்து விடுவாய். Let the Spirit of God speak to you this evening as we hear God's word. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மாலை வேளை நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உன்னோடு கூட பேசுவாராக. Let's pray. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, ஐயோ ஆண்டவரே, தங்களுடைய சுயநீதியை நிலைநாட்ட எவ்வளவு காலம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகள், நாங்கள் நிச்சயமாக மோட்சத்துக்கு போவோம் என்று சொல்லிக்கொண்டே இஸ்ரவேல் மக்களைப் போல ஆண்டவரே, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி பெருமை பாராட்டினார்கள். ஐயோ, ஆனாலும் அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். கானான் தேசத்தில் அவர் பிரவேசிக்கவில்லை. They were destroyed in the wilderness. வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். ஐயோ ஆண்டவரே, இந்த இடத்துல வருகிற மக்கள் அழிக்கப்பட்டு போக வேண்டாம். கிருபையாயிரும் கர்த்தாவே. ஆண்டவரே, நிறைவேற்றி விடாதிரும். பிரதான ஆசாரியராக உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி வருகிறோம். ஆண்டவரே, நீர் இறங்கும் கர்த்தாவே, நீர் இறங்கும் ஆண்டவரே. அழிவுக்கேதான காரியங்களை நின்று மீட்டு எங்களை விடுதலையாக்கும். ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களுக்காக நான் செபிக்கிறேன்.
அநேகர் எனக்கு முகம் தெரியாதானா ஐ ப்ளேட் ஃபார் தேம் லார்ட், ஐ ப்ளேட் ஃபார் தேம். அவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன். லார்ட் மை காட், ஸ்பீக் டு their hearts. அவருடைய பேசும், bless them, bless their families. அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. O Lord, we pray for thy blessing to rest upon this church and the people who hear God's word. ஆண்டவரே, இந்த சபையின் பேரில் உடைய வார்த்தை கேட்கிற மக்களின் பேரில் உடைய வார்த்தை தங்கி இருக்கட்டும். Help us Lord, help us Lord. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். Leave us not Lord in our own destruction. ஆண்டவரே, எங்களுடைய அழிவில் எங்களை விட்டு விடாதிரும் ஐயா. ஐயோ, நீர் எங்களை விட்டு விடுவீரானால், நீர் எங்களை புறக்கணித்து விடுவீரானால் நம்பிக்கை உண்டு. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டுள்ள விசுவாசித்தார்கள், மற்றவர்களோ விசுவாசிக்கவில்லை. நித்திய ஜீவனுக்கு நியமித்தவர்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள், மற்றவர்களோ விசுவாசியாமல் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆவியானவரே, நீர் பேசும். தேவா, நீர் இரக்கமாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிருந்து நீர் வழிநடத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.